அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும்ன்றதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 24,800 கால் வந்து 82 rupees எபோவ் இருந்தால் நிஃப்டி வந்து அப்சைட் போகும், பிலோ இருந்தால் டவுன் சைட் போகும்னு சொல்லியிருந்தோம். காலையில் இங்கே பாருங்கள், அங்கேருந்து தான் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு, இங்கே போயிட்டு திரும்பிட்டாரு. ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்லலையே, ஒரு விலையில் அது போனால் அது இது திரும்பணும் ஆறு அப்பாகும், அது எங்கே போய் திரும்புன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். சரி, அங்கிருந்து இறங்கினார். எகைன் அதே இடத்துல இருந்து மறுபடியும் தரப்போம், மறுபடியும் கீழே வராரு, அதே இடத்துல இருந்து தான் பாருங்க. அப்போ ஏன் இது நடக்குது? ஏன் நான் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கல? மார்க்கெட் இங்கே போகாமல் போகும் சொல்லலாம் இல்லையா? மேக்ஸில் அதுவும் இருக்குங்க, அது சொல்லலாம் இல்லை. ஆனால் அதை வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. ஏன்னா டைம் வேல்யூ கிடையாது அதுக்கு. மார்க்கெட்டுக்கு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் உண்டு டைம் வேல்யூ. அதனால முழுமையாக தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த லெவல் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், புரிதுங்களா? இது சும்மா ஒரு அடிஷனல். ஓகேங்களா? அப்போ நிஃப்டி என்ன இருக்கும்? கண்டிப்பாக மேலே ஏறி இருக்கும், இங்கே போனதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடரில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் கால் போட்டு வச்சுக்கேன். பை ட்ரிகர்ட் கன்ஃபர்மேஷன், எகைன் ட்ரிகர்ட் கன்ஃபர்மேஷன், பை ப்ராஃபிட் டன்னு, மார்க்கெட் அங்கேருந்து ஃபால். இங்கே செல்லு ட்ரிகர்டு, அதுவும் கன்ஃபர்மேஷன், அங்கேருந்து ஃபால். அதுக்கப்புறம் இங்கிருந்து இவர் ஏன் திரும்பினாரு அப்படின்றது பையிங் இங்கே சிக்னலே கொடுக்கல, அட மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக வேல்யூ இங்கே ஏற்கனவே இருக்கு, அந்த வேல்யூ பிரேக் பையிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இந்த இதை உடைச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ரேலி ராக்கெட் ஆச்சு. ஓகேங்களா? ஸ்மார்ட் டிசைடரில் நம்ம மேக்ஸ் இல்லாமல் தயவு செய்து பண்ணாதீங்க. நம்ம மேக்ஸ் வேல்யூவோட மேட்ச் பண்ணால் அப்படி இந்த இடம்லாம் ஏன் டாப்பு, இந்த இடம் ஏன் பாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸ்லேயே இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நாங்கள் ஒரு சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.